டியர் ஸ்டூடெண்ட், இப்போது டுடே டாபிக் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டெஸ்ட். என்னது செலெக்ஷன் டெஸ்ட்? இந்த செலெக்ஷன் டெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு தேர்வு சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எம்ப்ளாய் ப்ராசஸ் எப்படி இருக்குது, என்னது எம்ப்ளாயை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இதில் செலெக்ஷன் டெஸ்ட், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுனா என்னென்ன எக்ஸாம் வைப்பாங்கன்னா அபிலிட்டி டெஸ்ட்டு, பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, இதெல்லாம் வைப்பாங்க. ரெண்டு விதமாக இருக்குது. டெஸ்ட்டை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று எபிலிட்டி, இன்னொன்று பர்சனாலிட்டி. ஓகேங்களா? இந்த எபிலிட்டியில் பார்க்கும்போது உன்னுடைய ஆப்டிடியூடு, அச்சீவ்மெண்ட்டு, இன்டெலிஜென்ட்டு, அப்புறமேட்டு ஜட்ஜ்மெண்ட், இதை பற்றி தான் அவங்க வந்து கேட்பாங்க ஒரு டெஸ்ட்டில். பர்சனாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கா, விருப்பமாக இருக்கா, ஆர்வமாக இருக்கா. அடுத்தது பர்சனாலிட்டி, அதாவது ஆளுமை சோதனை எப்படி இருக்குது. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கண்டிப்பாக தேவை. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தான் மஸ்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்பாங்க. அடுத்தது ஆர்வமாக இருக்கிறானா அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டிவ், அதாவது செயல்திறன் சோதனை. ப்ராஜெக்டிவாக அந்த செயலில் வந்து சரியான விதத்தில் செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்டிவ் பண்ணுவாங்க. அடுத்ததாக தான் ஆட்டிடியூட் பார்ப்பாங்க, மனோபாவ சோதனை. ஆனால் எபிலிட்டி டெஸ்ட்டில் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு உன்னுடைய ஆப்டிடியூட் பார்ப்பாங்க. ஆப்டிடியூடு வேறு. ஓகேங்களா? அது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். எபிலிட்டி டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது திறன் சோதனை. என்ன திறன் சோதனை உங்களுக்கு நான் அப்படியே ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது the test designed to measure an individual's cognitive function in a specific area, such as a variety of skills, mental aptitude, problem solving, knowledge of particular field, reasoning ability, intelligence, etc. அதாவது இந்த சோதனை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரனுடைய பொது அறிவுத்திறன் எப்படி இருக்குது, பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் எப்படி இருக்குது, பிரச்சனைகளை கையாளக்கூடிய திறமை எப்படி இருக்குது, ஒரு குறிப்பிட்ட துறையில் அவருக்குள்ள அறிவு எப்படி இருக்குது, பகுத்தறிவு எப்படி இருக்குது, நுண்ணறிவு எப்படி இருக்குது, இதை எல்லாத்தையுமே பார்க்கக்கூடியது தான் எபிலிட்டி டெஸ்ட்டு. இந்த எபிலிட்டி டெஸ்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 10 பாயிண்ட்ஸை வந்து நான் ஓவராலாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நம்பரிக்கல் ரீசனிங் டெஸ்ட். அதாவது இது நியூமரிக்கல் கூட சொல்லலாம். இது நம்பரிக்கல்னு சொல்லலாம், நியூமரிக்கல் ரீசனிங் டெஸ்ட். இந்த நியூமரிக்கல் ரீசனிங் டெஸ்ட் மூலயமா என்ன பண்ணுவாங்கன்னா உளவியல் சோதனை மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு கொஷினை கேட்பாங்க. அந்த கொஷினை கேட்ட உடனே அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தெளிவுபடுத்தணும். அதாவது நியூமரிக்கல் ரீசனிங் டெஸ்ட் ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன் அபவுட் கேண்டிடேட்ஸ் நியூமரிக்கல் ஆப்டிடியூட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன் அதர் வேர்ட்ஸ் திஸ் இஸ் டெஸ்ட் மெஷர்ட் த கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு மேக் கரெக்ட் டிசிஷன்ஸ் ஃப்ரம் த நியூமரிக்கல் டேட்டா. அதாவது எதிர்கால செயல்திறனை வந்து முன்கணிக்கவும் பயன்படக்கூடியது தான் இந்த எபிலிட்டி வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நியூமரிக்கலாக வந்து டிசைட் பண்ணுவாங்க. டிசைட் பண்ணக்கூடிய திறமை, கையாளக்கூடிய திறமை, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வெர்பல் ரீசனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்பல் ரீசனிங் டெஸ்ட் இட் மெஷர்ஸ் த கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு comprehend the right text, the ability to arrive at factual consolations from the written test. இது என்னன்னா எண் திறன் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா எண் திறன் தேர்வு ரிட்டன் டெஸ்ட். அதாவது உன்னுடைய எண் திறன் எப்படி இருக்குது, கணித திறன் எப்படி இருக்குது, மேலும் எண்ணியல் தொடர்பான முடிவுகள் எப்படி கையாளக்கூடிய
கையாள்வது என்பது இது சோதிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட், அதாவது வெர்பல் டெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரீசனிங் டெஸ்ட், அதாவது வாய்மொழி இது என்னன்னா வெர்பல் தான் வந்து வாய்மொழி திறனை அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டன் டெஸ்ட். Inductive test is one of the psychometric tests conducted in the selection process to measure the problem solving abilities and ability to apply logical reasonings அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு சோதனையில் ஒரு சிக்கலான ஒரு தீர்வு வந்து கொடுத்துருவாங்க. அந்த சிக்கலான தீர்வை வந்து எப்படி நம்ம கையாளக்கூடியது, அந்த மூலிமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தர்க்க ரீதியான பகுப்பாய்வு திறனை தேர்ந்தெடுத்து அளவிடும் உளவியல் ரீதியான ஒரு தேர்வாக இதை வந்து பார்க்குறாங்க. இது வந்து உளவியல் தேர்வு அப்படின்னு சொல்லலாம். இது ஏன்னா சைக்காலஜிக்காக வந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எப்படி தூண்டல் துலங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இந்த டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணி நம்ம பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ரீசனிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறியியல் திறன் தேர்வு. வாங்க சார். இந்த சோதனை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்வு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும், திஸ் இஸ் டெஸ்ட் மெஷர்ஸ் த கேண்டிடேட்ஸ் எபிலிட்டி டு engineering student ability to apply engineering concept in the actual practice. அதாவது இந்த சோதனை மூலமா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு துறைக்கு இவன் தகுதியான நபரா அப்படின்னு சொல்லிட்டு, பொறியியல் துறைக்கு இவன் தகுதியான நபரா, அதனுடைய கருத்துக்களை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுகளை இது வந்து உதவிடக்கூடியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக் ரீசனிங் டெஸ்ட். திஸ் டெஸ்ட் மெஷர்ட் த கேண்டிடேட் எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் the substract ideas and the ability to observe the extract values from the illustrations and apply them in new samples. அதாவது இந்த சோதனை மூலமா இந்த விண்ணப்பதாரனுடைய வரைபட புரிதல், வடிவங்கள் புரிதல், வடிவங்களில் புரிதல் காட்டுறது எப்படி, அப்புறம் வரைபடங்கள்ல இருந்து தீர்மானங்கள் எப்படி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு வரைபடம் காட்டி அந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டைல் ரீசனிங் டெஸ்ட். அதாவது உணருதல் மூலியமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு உருவ பொம்மையோ இல்லைன்னா நியர் படங்களையோ இல்லை அவற்றை தொடர்பு படுத்தும் முறைகளையோ கண்டுபிடித்து அது போன்ற எப்படி கையாளுறாங்க, எப்படி ஞாபகப்படுத்தி பார்த்து இதனுடைய திறமையை வந்து எப்படி கையாளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீசனிங் டெஸ்ட்டை வந்து வைக்கிறாங்க. The test measures the candidate ability to clearly manipulate and remember in the soft image and find out pattern which govern in the sequences. Next பார்த்தீங்கன்னா situational judgment test. அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு தீர்வு காணும் ஆற்றல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. This is test measure the candidate ability to choose the most desirable actions in critical situations using his judgment ability. அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு விவாதம் நடைபெறுகிறதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சண்டையோ ஒரு எம்ப்ளாய்க்கு ஏதாவது தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் போடணும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவரை நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு சண்டை உருவாகுதுன்னா அந்த சண்டையை நீங்கள் தடுக்க பார்ப்பீங்களா இல்லை அந்த சண்டையை வந்து இன்னும் அதிகப்படுத்துவீங்களா? அதுதான் மெயினுங்க. அந்த சண்டை நடைபெறுதுன்னா அது எந்த சண்டை அப்படின்னு பார்க்கணும். எம்ப்ளாய்க்கு ஏதாவது தேவையா, இல்லை எம்ப்ளாயி ஏதாவது ஸ்டாஃப்குள்ளே எம்ப்ளாயும் ஸ்டாஃபும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா
அதுக்குள்ளே அந்த தீர்வை வந்து காணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் டெஸ்ட். மென்டல் அரித்மெட்டிக் டெஸ்ட் அதாவது மனக்கணித திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசுக்குள்ளவே ஒரு மேத்தமெட்டிக்ஸ் போட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. முன்னாடியெல்லாம் நம்ம பெற்றோர்களும் இல்லை நம்ம மூதாட்டையர்களும் என்ன பண்ணுவாங்க, மனக்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு ஃபோன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு கால்குலேட்டரையோ என்ன பண்ணுவோம் வச்சு கணக்கு போடுவோம். ஆனால் அவங்க மனசுல என்ன பண்ணுவாங்க, கணக்கு போட்டு சொல்லிடுவாங்க. ஆமாம், இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து கொடுத்துட்டாங்கன்னா இவ்வளோ ரூபா வந்து இவனை கொடுக்கணும். அப்போது இந்த அப்படியே பெருக்கல் வகுத்தல் கழித்தல் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாத்தையும் மனக்கணக்கிலேயே முடிச்சுருவாங்க. அந்த மாதிரி திறமை இருக்கா இல்லையான்னு சோதனை பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒக்கபுலரி டெஸ்ட். அதாவது சொல் அகராதி, அப்படி பேசக்கூடிய வார்த்தைகள், மொழித்திறன், ஆங்கிலத்தில் பேசுகிறானா, சரளமாக பேசுகிறேன்னா, எண்ணங்களுக்கு இடையான ஒற்றுமை இருக்கா, அது வந்து அங்கீகரிக்கும் திறன் எப்படி இருக்குது, அந்த பணிகளை வந்து எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கேண்டிடேட்டுக்கு முடிவு பண்ணுவாங்க. அதுதான் ஒக்கபுலரி டெஸ்ட். நம்பர் சீக்வன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண் தொடர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எண் இருக்குன்னு வச்சுங்க, 1 2 3 4 5 6 10 அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். அதில் ஏதாவது ஒரு விடுபட்ட நம்பர் எதனா இருந்ததுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும், இல்லை அது வந்து ஸ்கொயர் ஸ்கியூபு அந்த மூலிமா என்ன பண்ணுவாங்க எண் தொடர் போடுவாங்க. அதில் ஏதாவது மிஸ் பண்ணிச்சுன்னா அதை எப்படி நீங்கள் க்யூர் பண்ணுறீங்க, அது மூலிமா வந்து பார்க்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு பார்க்கலாம்.